தமிழகத்தில் நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் தொடங்கியிருக்கிறது. அதன் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியான புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் முத்துப்பழம்பதி, தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு கோலாகலமா தொடங்கி இருக்கு. இதுல என்னென்ன பரிசுகள்லாம் வீரர்களுக்கு வழங்கப்பட இருக்கு? கூடுதல் விவரம் விக்னேஷ், பிரசித்தி பெற்ற தச்சங்குறிச்சியில ஜல்லிக்கட்டு போட்டி சற்று முன் தொடங்கியது. இந்த போட்டியினை தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த போட்டியில 900 காளைகள், அதே போல 300 மாடுபிடி வீரர்கள் சுழற்சி முறையில பங்கேற்கிறாங்க. இந்த போட்டியை பொறுத்தவரையில முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் களம் காண்கின்றன. அதே போல் ஜல்லிக்கட்டு வீரர்களும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆர்வத்தோடு வந்து வரிசை முறையில் களம் கண்டிருக்காங்க. முதல் சுற்றுல 50 வீரர்கள் களம் இறங்கியிருக்காங்க. இந்த போட்டியில முதல் பரிசை பெறும் மாடுபிடி வீரருக்கு ஒரு இருசக்கர வாகனமும், அதே போல காளையின் உரிமையாளர்களுக்கும் முதல் இருசக்கர வாகனம் வழங்கப்பட இருக்கு. இதனை கடந்து வழக்கமாக வழங்கப்படும் பரிசுகளான ரொக்க பரிசு வழங்கிட்டு இருக்காங்க. அதே போல பீரோல், அண்டா, மிதிவண்டி, கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியிலையும் அதே போல் காளைகள் வளர்ப்போர் மத்தியிலையும் பெரும் ஆவலும் எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில ஜல்லிக்கட்டு போட்டியை காண தற்போதே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அந்த பேரி தடுப்பு வேலைகளுக்கு பின்புறமும் அதே போல பார்வையாளர் மாடத்தில் நின்று அவங்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்து வர்றாங்க. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டின் தலைநகரம் என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு கோயில் திருவிழாக்கள் ஜல்லிக்கட்டு இல்லாமல் கொண்டாட மாட்டாங்க. இப்ப இது இன்னும் ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கிறிஸ்துவ தேவாலய திருவிழாவை முன்னிட்டு இந்த தச்சங்குறிச்சி கிராமத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து வருகின்ற 16ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் வீட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. தேர்தல் வரவேற்பதால் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எந்த இடையில தடை விதித்திடக்கூடாது. முழுமையாக அந்த மே மாதம் வரையில ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் இந்த விழாக்குழுவினரும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நிச்சயமா முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டை மாவட்டம் அதிகமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டம். அதுல சிறப்பு வாய்ந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தொடங்கி இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.